இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ராக்கி செல்லம், இன்னையிலிருந்து நீ எங்க வீட்டு பொண்ணு. இப்போ 2 பேரும் ஸ்வீட் கொடுத்துக்கோங்க. இந்தப்பா நீ குடு. இப்போ நீ குடுமா. இது உங்களுக்குண்ணே. அப்புறம் இது உங்களுக்கு டபுள் என்னோட பரிசு. எங்க பொண்ணோட கல்யாணத்துல எங்க தரப்புல இருந்து எந்த குறையும் இருக்காது. இது எங்களுடைய வாக்கு. இது எங்களுக்கு நல்லாவே தெரியும்ண்ணா. ஆனா நீங்க சந்தோஷமா என்ன குடுக்கறதா இருந்தாலும் கொடுங்க. ஆனா கஷ்டப்பட்டு கொடுக்க வேணாம். மாமி நான் இதோ வரேன். இந்தாங்க, இது உங்களுக்கு. என்னது இது? பாதியெல்லாம் இல்ல, ஃபுல்லா சாப்பிடணும். அப்புறம் இந்தாங்க அண்ணி, நீங்களும் ஃபுல்லா வாங்கிக்கங்க. ஆக்காட்டுங்க. நான் தற்கொலை பண்ணிக்க போறேன், அதுவும் நீ இப்பவே. என்ன பண்ணிட்டு இருக்க குணால்? என் மேல உனக்கு கொஞ்சமாச்சும் ஃபீலிங்ஸ் இருந்தா ஒழுங்கா இங்க வந்துரு, இல்லனா உன் பேர் எழுதி வச்சுட்டு செத்துருவேன். இங்க பாரு, ராக்கி வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறா. அதனால என் சாவுக்கு காரணம் ராக்கி தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க குணால்? எங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியும்ல? உங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு தெரியும், அதனாலதான் ஃபோன் பண்ணேன். உனக்கு இதெல்லாம் விளையாட்டு மாதிரி தெரியலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. உனக்கு 20 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன் ராக்கி. குணால், குணால் நான் சொல்றத கேளு குணால். குணால், என்னது இதெல்லாம்? நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் என்ன டார்ச்சர் பண்ற? நான் டார்ச்சர் பண்றேனா? என்கேஜ்மெண்ட் நடக்கிறது எனக்கா இல்ல உனக்கா? நான் வேற என்ன பண்றது? நீ எத்தனை முறை என் கூட சண்டை போட்டு பிரேக்கப் பண்ணிருக்க. வீட்ல இருக்கவங்களும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க. அதனால நான் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் நான் என்ன ஆகுறது? யோசிச்சு பாத்தியா? என்ன அவ? உன் கோவத்தையும் உன் ஈகோவையும் உன்கிட்டயே வச்சுக்கோ. ஒரு நாள் உன்னோட கோவம் நம்ம 2 பேரையும் பிரிக்க போது நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல. இங்க பாரு ராக்கி, ராக்கி ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாத. நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன்? என்னால இருக்க முடியாது. எனக்கு கோபம் அதிகம் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ மட்டும் என் கூட இருந்துன்னு வை, கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிப்பேன். ஆனா நீ மட்டும் என் கூட இல்லைன்னா எல்லாமே முடிஞ்சிடும். இல்ல குணால், உனக்கு நான் நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன். ஆனா இனிமேல் முடியாது. நீ ஃபோன் பண்ணி மிரட்டினதுனாலதான் நான் பயந்து போய் இங்க வந்தேன். ஆனா இதுதான் கடைசி முறை. நான் இப்ப போறேன், என்னை விடு. நில்லு, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு ப்ளீஸ் ராக்கி. எனக்கு கடைசியா ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன் ராக்கி ப்ளீஸ். குணால், பைத்திய மாதிரி பேசாத. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. அது எப்படி பண்ணிக்க முடியும்? வீட்ல என்ன பார்க்க வந்திருக்காங்களே, அவங்கள என்ன பண்றது? என் அப்பா என்ன கொன்னுருவாரு. அது எப்படி உன்னை கொன்றுவாரு? நீ மேஜர் ராக்கி, நீ எதுக்கு இவ்வளவு பயப்படுற? இப்பவே வா, உங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன். குணால், திரும்பவும் கோவப்படுற. உட்காரு. குணால், கோவத்தால எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகாது. ஒருவேளை நம்ம இப்ப வீட்டுக்கு போனா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மேல இருக்காளா? மேலையும் இல்ல, எங்க போனான்னு தெரியல. தெரியலன்னா என்ன அர்த்தம்? ஓ, இப்பதான் எங்களுக்கு எல்லாமே புரியுது. நிறைய பேர் இந்த வீட்ல சம்பந்தம் வச்சுக்காதீங்கன்னு சொன்னாங்க. பொண்ணு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க யார் பேச்சும் கேட்கல. இல்ல, எங்க பொண்ணு அப்படிலாம் கிடையாது. அவ வந்துருவா. நீங்க கொஞ்ச நேரம் இருங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது? 2 மணி நேரமா காத்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. ராக்கிக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லனா அத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. இங்க பாருங்க, அவ உங்க வீட்டுக்கு தான் மருமகளா வரப்போறா. ஐயோ, அப்படிலாம் வேணாம். அவளெல்லாம் எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்க மாட்டோம். பாப்பா வா, நம்ம இந்த வீட்டை விட்டு போலாம். இந்த வீட்ல எனக்கு எந்த சொந்தமும் வேணாம். வேணாம், நான் சொல்றத கேளுங்க. இருங்க,
இவ எல்லாரும் முன்னாடியும் என் முகத்துல கரிய பூசிட்டா. நீ அழுகிறத நிறுத்திட்டு உடனே அவளுக்கு கால் பண்ணு. எல்லாத்தையும் கெடுத்துட்டா. காசா? எந்த காசு சொல்ற? சார் போன மாசத்தோட 15 நாள் காசு பாக்கி இருக்குல்ல. உனக்கு எந்த பேமெண்ட்டும் கொடுக்க முடியாது. உன்னால இந்த ஜிம்முக்கு நிறைய லாஸ் ஆயிருக்கு. அதை நீ தான் கொடுக்கணும். நீ கோவத்துல தினம் இங்க எவ்வளவு பிரச்சனை பண்ண, அதனால நிறைய கிளைண்ட்ஸ் ஜிம்மை விட்டு போயிட்டாங்க. நான் சாரி சொன்னேனே, அவங்க கிட்டயும் சொன்னேன், உங்ககிட்டயும் நீ சொன்னேன். சாரி சொல்றதால என்னோட கிளைண்ட் திரும்ப வர மாட்டாங்க. அப்புறம் நீயும் திரும்ப வந்துடாத. இங்க கிளம்பு. எல்லாம் திருட்டு பயிலா இருக்கானுங்க. என் காசை தர மாட்டேங்கிறான். உன்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு? அதிகமாலாம் இல்ல. நான் வீட்ல இருந்து வெறும் கையோட வந்துட்டேன். இதுதான் இருக்கு. வண்டி எடுங்க. ஹலோ ஆர்த்தி, நான் தான் ராக்கியோட அப்பா பேசுறேன். ராக்கி உங்க கூட இருக்காளா? இல்லையா? எல்லாமே உங்களோட தப்பு தான். எதுக்காக அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க? எதுக்காக அவகிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்கிட்டீங்க? அவதான் ஒரு பையனை பத்தி உங்ககிட்ட அவ்வளவு சொன்னால. ஒரே ஒரு முறையாச்சும் அந்த பையனை நீங்க அந்த பையன் சந்திச்சிருக்கீங்க. யார வேணாலும் இருக்கட்டும், நான் பார்த்த பையனோட பெட்டரா இருக்க வாய்ப்பே இல்ல. ராக்கிக்கு உங்ககிட்ட பிடிக்காத விஷயமே இதுதான். என் மனசுக்கு என்னவோ அவ அந்த பையன் கூட ஓடி இருப்பாளோன்னு தோணுது. ஹலோ. ஹலோ, நான் தான் குணால் பேசுறேன். குணால், உங்களுக்கு நான் காசு தரணும்ல, அதுக்கு தான் ஃபோன் பண்ணடா. அடடா, எங்க இருக்க? ஆனா அது எனக்கு இப்ப காசு தேவைப்படுது. எனக்கு கொடுத்தீங்கன்னா பழசு இப்ப இருக்கிற பேலன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒண்ணா கொடுத்துருவேன். முதல்ல நீ ஒரு விஷயம் தெளிவா சொல்லு. காசை வாங்கறதுக்கு ஃபோன் பண்ணியா இல்ல கொடுக்கறதுக்கு ஃபோன் பண்ணியா? கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரொம்ப பணக்கார வீட்டோட பொண்ணு. கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆயிடும். அதுக்கப்புறம் உங்க கடன் எல்லாத்தையும் அடைச்சிடுறேன். எனக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுது. அனுப்புறேன். முதல்ல எங்க இருக்குன்னு சொல்லு. இப்ப அதை சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறேன். நீங்க அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 லட்சம் கொடுக்கணும். இப்போ இந்த 50,000 ரூபாயும் சேர்த்து 2 லட்சத்தை 10 நாளுக்குள்ள கொடுத்துட்றேன். என்ன பைத்தியம் நினைச்சியா? என்னோட ஆளுங்க உன்னை தேடிட்டு இருக்காங்க. என்னைக்கு நீ கிடைக்கிறியோ வட்டியோட சேர்த்து என்னோட காசை நான் வசூல் பண்ணிடுவேன். நீ எங்க இருக்கன்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் பாரு. சார், எவ்வளோ ஆச்சு? 500 ரூபா சார். இந்தா. கொஞ்சம் இருங்க. ஆ, உங்ககிட்ட அட்வான்ஸ் கேட்டிருந்தேனே. அடடா ஆமா, ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்துட்டு வர மறந்து போயிட்டேன். நாளைக்கு காலையிலே கொடுத்துட்றேன். எத்தனை நாள் இங்க இருக்க போறீங்க? ஒரு 2-3 நாள். அட நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் காலையில காசு கொடுத்துட்றேன். குட் நைட். என்னோட செல்லம் என்ன யோசிச்சுட்டு இருக்கா? குணால், நான் அம்மா அப்பா பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பாங்கல்ல. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? நம்ம எந்த தப்பும் பண்ணல. இங்க பாரு, உன் அம்மா அப்பா கோவமா இருப்பாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப நம்ம கிட்ட வேற வழியே இல்லையே. இங்க பாரு, ஒருவேளை இப்ப நீ போனோம்னா உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருக்க தெரியுமா? கோரக்பூர்ல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். நம்ம அங்க போயிடலாம். நம்ம அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாள் இருக்கலாம். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்பா கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு சொல்லுவோம். எல்லாம் சரியாயிடும்.
அம்மா ஏத்துப்பாங்க. ஆனா எனக்கு அப்பாவை பத்தி தெரியல. இங்க பாரு, அப்பாவும் ஏத்துப்பாரு. சரி, அப்போ நம்ம சாப்பிடலாம். இன்னைக்கு ராத்திரி நம்ம கிளம்பலாம். ஓகே? ராத்திரி எதுக்கு? காலையில போலாம். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ராக்கி, என்கிட்ட இருந்த காசை வச்சு நான் ட்ரெஸ்ஸும் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். லார்ஜுக்கு வாடகை கொடுக்க காசு இல்ல. என்ன குணால், உன்கிட்ட இவ்ளோ கூட காசு இல்லைன்னு எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? நம்ம அம்மா அப்பா கிட்ட போயிடலாம். நான் அவங்க கிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன். நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். நாம காசு இல்லாம என்ன பண்ணுவோம், எங்க போவோம்? நான் மம்மிக்கு கால் பண்றேன். இல்ல ராக்கி 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 ராக்கி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு ராக்கி. இங்க பாரு, நீ போன் ஆன் பண்ணாத. நானும் என் போனை ஆஃப் பண்ணிட்டேன். ராக்கி, நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா நீ அதை மட்டும் கேளு, எல்லாம் சரியாயிடும். இங்க பாரு, நீ ட்ரெஸ் கொண்டு வர சொன்னல, நான் கொண்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். சீக்கிரம் வா. நான் சாவி கொண்டு வரேன். சீக்கிரமா வா. இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லை. அது நான் இவளை வெளியே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். உள்ள அவளுக்கு காத்தே வரலையா, அதை வெளியே கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன். கேட் சாவியை தேடிட்டு இருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க வெளியில காத்து வாங்க போறீங்களா? என்ன முட்டாளாக்குற வேலை வச்சுக்காதீங்க, புரிஞ்சதா? ஒரு நாளைக்கான வாடகையை ஒழுங்கா கொடுத்துருங்க. அப்புறம் நீங்க எங்க போய் காத்து வாங்கணுமாலும் வாங்கிக்கோங்க. உண்மை என்னன்னா, இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை. ஆனா திரும்ப கொண்டு வந்து தருவேன். இது என்னோட சத்தியம். நான் சொல்றது உண்மை. உண்மையை சொல்றியா? ம். கடன் அன்பை முறிக்கும். இதை உங்களை மாதிரி கப்புள்ஸுக்காகத்தான் எழுதியிருக்கோம். இங்கே கடனை வாங்கிட்டு காதலிக்கிறதுக்காக வந்துடுறீங்க. முதல்ல காசை கொடுங்க. நான் தான் சொல்றேன்ல, இப்போ என்கிட்ட காசு இல்லை, நான் உங்களுக்கு தந்துடுறேன். கண்டிப்பா நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். அப்படின்னா சரி, அந்த பொண்ணு அது வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். நீங்க போய் காசு கொண்டு வாங்க. அட, என்ன பேசுறீங்க? நான் தான் கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. இவன் இங்கேயே இருக்கட்டும். ஏய், அவளோட கையை விடு. என்னடா கையை விடு? காசை குடுறா, கையை விடுறா. காசை விடுங்க. குடுறாங்க. விடு. காசை கொடு. விடு. காசை குடுறானா? விடு. குடுறா. ஏய், ஏய், விடு. குடுறாங்கற. குடுறா. ஏய், உனக்கு ஒன்றும் ஆகல? ஏதாச்சும் அடிபட்டுச்சா காமி? குணால், உயிரோட தான் இருக்கா. போய் கேட்டு தர. என்ன யோசிச்சுட்டு இருக்க? போ. கோவத்துல நீ பைத்திய மாதிரி ஆயிடுற. எதுக்காக அவரு கூட சண்டை போட்ட? அவன் உன்னோட கைய புடிச்சா. உன்னை காப்பாத்ததான் அப்படி பண்ண. சரியா தானே சொன்னாரு. காசு இல்லாம யாரு நம்மள போக விடுவா? இங்க பாரு, அவர் தலையில பலமா அடிபட்டிருக்கு. நாம அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா இப்படி ஓடி வந்துட்டோம். அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாராச்சும் நிச்சயம் வருவாங்க. ஒருவேளை நாம இங்க இருந்து ஓடலன்னா நம்ம பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிப்போம் ராக்கி. நம்ம கிட்ட ₹1 கூட இல்ல குணால். காசு இல்லாம நம்ம எங்க போவோம்? நீ என்ன நம்பி எல்லாமே சரியாயிடும். வண்டி ஃப்ரீயா? போலாமா? எங்க போனோம்? துரக்பூர்.
காசு கொஞ்சம் அதிகமா செலவாகும். 3500 ரூபா, 1500 ரூபா அட்வான்ஸ். சரி, உட்காருங்க. உள்ள போ போ போ, உட்காரு உட்காரு. நீ அந்த மேனேஜரோட வாலெட்டை திருடிட்டியா? உனக்கு வெக்கமா இல்ல? உன்னால எப்படி இதெல்லாம் பண்ண முடியுது? இங்க பாரு, கொஞ்ச நேரம் சும்மா இரு. நம்ம ஊர்ல இருந்து திரும்ப வந்துதான் அவனோட மொத்த காசையும் கொடுத்துடலாம். நான் உன்கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு, அவர் வராரு. மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். அப்புறம் சார், நானும் கோரக்பூர் தான். காலையில பொறுமையா கிளம்பிக்கலாம்னு நினைச்சேன். சரி, ராத்திரியே போயிடுவோம். கிளம்பலாமா? காதலிக்கிறது ஒண்ணு தப்பு கிடையாது. ஆனா அந்த காதல்ல எது சரி எது தவறுன்னு சரியான வழியில போறோமா எங்கிறதையும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இது தப்பு, ரொம்ப ஆபத்தானது. ராக்கிக்கு குணாலோட கோவத்தை பத்தி நல்லாவே தெரியும். அதனால அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முதல்லயே நினைச்சா. அதனாலதான் அவ குணால பிரேக்கப் பண்ணா. ஆனா அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதும் குணால் தற்கொலை பண்ணிப்பன்னு ராக்கிய ரொம்ப மிரட்டினான். அதனால இவ பயந்து போயிட்டா. அதுக்கப்புறம் அவ எடுத்த ஒரு முடிவால என்னென்ன விளைவுகள் ஏற்பட போகுதுன்னு அவளுக்கு தெரியாது. குணால் கூட ஓடி போனதுக்கு அப்புறம் ராக்கியோட வாழ்க்கையில எல்லாமே தப்பா தான் நடந்துச்சு. அவ வீட்ல இருந்து ஓடினதுக்கு அப்புறம் இப்ப குணாலோட சேர்ந்து ஒரு கிரைம்ல அவளும் ஒரு பார்ட்னர். ஆனா இதெல்லாம் வெறும் ஒரு ஆரம்பம் தான். குணால் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறான்? ராக்கியால குணாலோட வழியில இருந்து தப்பிக்க முடியுமா? எப்பத்துல இருந்து காணோம்? நேற்று மதியம் 2 மணி வரைக்கும் அவன் வீட்டில் தான் சார் இருந்தா. அதுக்கப்புறம் தான். வீட்ல இருந்து எப்படி திடீர்னு காணாம போவாங்க? நீங்க உங்க சொந்தக்காரங்கள்ட்ட, இவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டீங்களா? சார், நாங்கள் எல்லாருக்கிட்டையும் கால் பண்ணி விசாரிச்சிட்டோம் சார். யாரோ அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயாச்சும் உண்மையை சொல்லுங்க சார். சார், எங்க பொண்ணு வீட்டை விட்டு ஓடிட்டா. அப்புறம் அவ எனக்கு இத பாருங்க மெசேஜ் அனுப்பியிருக்கா. மம்மி, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா அதை அப்பா புரிஞ்சுக்க மாட்டாரு. அதனால நான் வீட்டை விட்டு போறேன். இது உங்களோட குடும்ப பிரச்சனை. இதுல போலீஸ் என்ன பண்ணும்? உங்க பொண்ணு மேஜர், முடிவெடுக்க அவளுக்கு உரிமை இருக்கு. நீங்க அவளுக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, அவகிட்ட பேச முயற்சி பண்ணுங்க. அவ உங்க பொண்ணு தானே, புரிஞ்சுப்பா. அவ கூட தான் பேசவே முடியலையே சார். நாங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா அவ ஃபோன் ஆஃப்னு வருது. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன விடு. 2 பேருக்குள்ள லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கு போல இருக்கு. வீட்ல இருந்து ஓடி வந்துட்டீங்களா என்ன? அட பயப்படாதீங்க. அது என்னன்னா, உங்க 2 பேரையும் பார்க்கும்போது ஏன் லவ் ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. என்னோட பேரு ரகு பாண்டே. நானும் என்னோட மிஸ்ஸஸும் ஓடி வந்துட்டோம். அப்புறம் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க 2 வீட்லயும் ஏத்துக்கிட்டாங்க. மேடம், நான் ஒன்னு சொல்லட்டுமா? என்னோட மிஸ்ஸஸ் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா. நீங்களும் அவரை நம்புங்க. அப்புறம் பாருங்க, எல்லாம் சரியாயிடும். இப்படியெல்லாம் நாம கல்யாணம் பண்ணுவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்பலாம் யோசிக்காத. இப்ப நம்ம ஒன்னா இருக்கோம், எப்பவும் ஒன்னா தான் இருப்போம். எதை பத்தியும் யோசிக்காத. சார், சார், இந்த வெயிட்டர் தான் நமக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணது. சார், நான் இங்கே வந்து பார்க்கும்போது மேனேஜர் சார் இங்கே தான் விழுந்து கிடந்தாரு. அங்கே பூட்டு அந்த இடத்துல கீழே கிடக்கு பாருங்க. தினேஷ் இந்த ரெஜிஸ்டர்ல இருந்து பேஜை கிழிச்சிருக்காங்க. இன்னைக்கான என்ட்ரிஸ் காணோம். அங்க பூட்டு கீழே கிடக்குது. மேனேஜரை யாரோ தாக்கி இருக்காங்கன்னு தோணுது. டெட் பாடி பக்கத்துல இந்த மொபைல் கிடைச்சது. இது மோகன் அகர்வாலோட பொண்ணு ராக்கி ஆச்சே.
எக்ஸ்கியூஸ் மீ, குணால் இங்கே தான் வேலை பார்க்குறாரா? இப்ப பண்றது இல்ல. ஏன்? இங்க பாருங்க குணால் எங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிட்டான். ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மோகன் சார், நல்ல வேளை நீங்க கிடைச்சிட்டீங்க. நேத்து ராத்திரி லாட்ஜ் மேனேஜரை கொன்னுட்டாங்க. அந்த பணத்துக்கு பக்கத்துல உங்க பொண்ணோட ஃபோன் கிடைச்சிருக்கு. இப்போ உங்க பொண்ணு மிஸ்ஸிங் கிடையாது, மர்டர் சஸ்பெக்ட். என்னது? ஆமா. இன்ஸ்பெக்டர் சார், நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு இப்படிலாம் பண்ண மாட்டா. உங்க பொண்ணோட ஃபோன் மூலமா அவளும் குணாலும் கனெக்டடா இருக்காங்க தெரியுது. அது மட்டும் இல்ல, குணால் இங்கே தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். குணாலோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அது எல்லாமே எனக்கு வேணும். ஆனா இன்ஸ்பெக்டர் சார், கொலை பண்ணது ராக்கி தான்னு நீங்க எப்படி சொல்றீங்க? சார், அது உங்களுக்கு சீக்கிரமாவே தெரிஞ்சிடும். முதல்ல அவங்க மாட்டணும். எனக்கு என்னவோ என்னோட போன் லாட்ஜ்லயே விழுந்துருச்சுன்னு தோணுது. இப்ப என்ன எதுக்கு அந்த போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சுவிட்ச் ஆஃப் பண்ணி தானே வச்சிருந்த. குணால், எனக்கு என்னவோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் எப்ப வீட்ல இருந்து வந்தனோ அப்பல இருந்து எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. குணால், குணால் நீ என்ன பண்ற? வா என் கூட வா. என்ன பண்ற? வா. கொஞ்சம் நில்லு. குணால், முதல்ல என் கையை விடு. நீ எங்க கூட்டிட்டு போற? உனக்கு எல்லாம் தப்பு தப்பா நடக்குதுன்னு தோணுதுல. வீட்டுக்கு போகணுமா? போ. இப்ப ஏதாச்சும் வண்டியை நிறுத்தி அதுல உட்காந்து வீட்டுக்கு போ. போ. இங்க பாரு, இங்க பாரு, அழாத ப்ளீஸ், அழாத. இங்க பாரு, ஏற்கனவே நான் ரொம்ப டென்ஷனா இருக்க. திரும்ப திரும்ப நீ இப்படி பேசி என்ன டென்ஷன் படுத்தாத. எல்லாம் சரியாயிடும். என்ன நம்பு, எதுவும் தப்பா நடக்காது. சரியா? நீ இங்கே உட்காரு, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். சரியா? அண்ணா, ஒரு தண்ணி பாட்டில் தாங்க. 30 ரூபா. இந்தாங்க, டீக்கும் பாட்டிலுக்கும். ம். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் அன்பா நடந்துக்குங்க. சின்ன வயசு பொண்ணு வேற, பயப்படுவாள. நீங்க இந்த மாதிரி கோவமா பேசுனீங்கன்னா பாவம் அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? உன் வேலை நம்ம அதை மட்டும் பண்ணு. எனக்கு கத்துத்தர வேலை வச்சுக்காத. வண்டி ஓட்டுறதுக்காக மட்டும்தான் நீ காசு வாங்குற. வா. சார், ராக்கி குணாலோட ஃபோட்டோவை எல்லா ஸ்டேஷனுக்கும் நான் அனுப்பிட்டேன். அவங்க 2 பேரும் கோரக்பூர் ஹைவேல பெட்ரோல் பங்க் பக்கத்தில் பார்த்துருக்காங்க. டாக்ஸியில் இருக்காங்க. பெட்ரோல் பங்க் சிசிடிவியோட ஃபுட்டேஜ் கிடைச்சது. சார், டாக்ஸியை கோரக்பூர் ஆர்டிஓல பதிவான நம்பர் தான் சார் இது. குணாலோட ஜிம்ல இருந்து அவனோட காலேஜ் சர்டிஃபிகேட் கிடைச்சிருக்கு. இந்த காலேஜும் கோரக்பூர்ல தான் இருக்கு. தினேஷ், நீ ஒன்று பண்ணு. கோரக்பூர் போலீஸ்க்கு இந்த கேஸை பத்தி இன்ஃபார்ம் பண்ணு. எஸ் சார். கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு? என் ஃப்ரெண்டு இப்போ வீட்டில் இல்லை. சரி, இங்கே வெயிட் பண்ணுவோம். ஆனா ஊருக்கு போயிருக்கான். வரதுக்கு 2-3 நாள் ஆகும். அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல. உங்க நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் நீங்க என் கூட இருக்கீங்க. ஏதாச்சும் பண்றேன், இருங்க. எங்க போறீங்க? சொல்றேன், இருங்க. வாங்க. சின்னதா இருக்கு, ஆனா இதான் என்னோட வீடு. நீங்க உட்காருங்க, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஆ, வா போலாம். உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குண்ணா. தேங்க்ஸ். இவ தான் என்னோட பொண்டாட்டி. இவ தான் வீட்டை அழகா வச்சுப்பா.
அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நான் டிவி வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? டீ. சரி. சரி. பாத்ரூம் எங்க இருக்கு? பாத்ரூம் இங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இந்த வீட்டுக்கு தான் வந்தோம். 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அவ பிரெக்னென்ட் ஆக போறான்னு ஒரு குட் நியூஸ் என்கிட்ட சொன்னான். டெலிவரி முடிகிற வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் தான் அவ இருப்பா. ராக்கி அகர்வால்ன்ற பொண்ணு அவளோட காதலன் குணால் மிஸ்ரா கூட ஊரை விட்டு ஓடிட்டா. முதல்ல 2 பேரும் சேர்ந்து ஒரு லாட்ஜ் மேனேஜரை மர்டர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த காசை எடுத்துட்டு ஓடிட்டாங்க. போலீஸோட ரிப்போர்ட் படி அவங்க இப்ப கோரக்பூர்ல இருக்காங்க. இவங்கள பத்தி தெரிஞ்சா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நாங்க கொல்லல, அது வெறும் ஆக்சிடென்ட் தான். நாங்க அங்கிருந்து வரும்போது அவர் உயிரோட தான் இருந்தாரு. சொல்லு, உயிரோட தானே இருந்தாரு. இங்க பாருங்க, இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. நாங்க அவரை கொல்லல, நாங்க சொல்றதை கேளுங்க. நாங்க ராக்கி, ராக்கி. குணால், இங்க என்ன நடக்குது குணால்? ஒண்ணு இல்ல, எல்லாம் சரியாயிடும். நாம அவரை கொல்லல, அது வெறும் ஆக்சிடென்ட் தான். சங்கர், 2 பிளேட் பார்சல் கொடு, நான் வண்டியில இருக்கேன். இப்ப என்ன பண்ண போற? ஏதாச்சும் யோசிச்சியா? எங்களை யாருன்னு கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட சொல்றதுக்குள்ள நான் ராக்கியை கூப்பிட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி ஆகணும். இன்னொரு வழி இருக்கு. நான் சொல்றதை கவனமா கேளுங்க. அவன் கோவத்தோட விளைவை என்னைக்காச்சும் ஒரு நாள் குணால் அனுபவிச்சுதான் ஆகணும். அவனோட கோவத்தால லார்ஜ் மேனேஜரோட உயிர் போச்சு. குணாலோட கோவத்துக்கான தண்டனை இப்ப ராக்கி தான் அனுபவிக்கிறா. குணால் ஒருவேளை நினைச்சிருந்தா இப்பவும் எல்லாத்தையும் பொறுமையா யோசிச்சு இந்த பிரச்சனையை சரி பண்ணிருப்பான். அவனுக்காக இல்லைனாலும் அவன் காதலிச்சிட்டு இருந்த ராக்கிக்காக பண்ணிருக்கலாம். ஆனா கோவத்துல குணால் இதுக்கப்புறம் பண்ணது உங்க எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்க போகுது. ராக்கி, சீக்கிரம் வா, நம்ம கிளம்பிடும். எங்க குணால்? நான் சொல்றேன்ல, நீ என் கூட வா. ஆனா எங்க? முதல்ல வா, நான் உனக்கு சொல்றேன். முதல்ல நீ வண்டியில உட்காரு, நான் எல்லாத்தையும் சொல்றேன். போய் உட்காரு. குணால், நீ இதுக்காக வண்டி ஓட்டுற? ரகு எங்க? ரகு நம்ம கூட வர முடியாது. ஏன்? அட, உனக்கு நான் சொல்றேன், இப்ப நமக்கு டைம் இல்ல. நம்ம சீக்கிரமா இப்ப கிளம்பி ஆகணும். நீ இங்கேயே உட்காரு. வண்டியை விட்டு இறங்கிறத நான் இப்பவே வந்துடுறேன். ஆனா நீ எங்க போற? நீ வண்டி எதுக்காக இங்கே நிறுத்திருக்க? நான் எல்லாத்தையுமே வந்து சொல்றேன். நீ வண்டியை விட்டு மட்டும் இறங்கிறத, சரியா? நான் வரேன். வண்டியை விட்டு இறங்காதுன்னு சொல்லிட்டு தானே வெளியே வந்த. நான் சொல்றது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன? ஏன்? எனக்கு வேற வழி தெரியல. ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தா. இங்க பாரு, இன்னொரு வழி இருக்கு. நான் சொல்றது கவனமா கேளு. உன் கையால தான் அந்த மேனேஜர் செத்துருக்கான். பாவம், இதுல ராக்கியோட தப்பு எதுவுமே இல்ல. ஆனா போலீஸ் அவளையும் தான் குற்றவாளின்னு நினைக்கிறாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உனக்கு சொல்றேன், போலீஸ்ல இருந்து உன்னால ரொம்ப நாள் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு உன்னை பிடிச்சிருவாங்க.
அதனால நீயே போலீஸ் கிட்ட போய் உன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. அதுக்கப்புறம் ராக்கியும் தப்பிச்சிருவா. கடவுள் மனசு வச்சா நீ இந்த மர்டர் கேஸ்ல இருந்து வெளியே வந்துருவ. ஒருவேளை நீயா போலீஸ் கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லலனா வேற வழி இல்லாம நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆகணும். இவனை கொல்லாம இருந்திருந்தா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிருப்பான். அப்புறம் நம்ம 2 பேரும் உள்ள போயிருக்கணும். குணால், இவர் நமக்கு இவரோட வீட்ல இடம் கொடுத்தாரு. இவரோட வைஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க. ஆனா நீ நான் இவன்கிட்ட முதல்லயே சொன்னேன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருன்னு. கேட்கவே இல்லை, அதான் செத்து போயிட்டா. இப்ப நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். யாரெல்லாம் என் பேச்சை கேட்க மாட்டாங்களோ அவங்கள கொன்றுவேன். நீ எதுக்காக பயப்படுற? எதுவும் ஆகாது பேபி. நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். பேபி, நம்மள பிடிக்கவே முடியாது. நான் சொல்றத மட்டும் கேளு. ஆ, என் கூட இருப்பல? சொல்லு. நான் உன் கூட இருப்பேன். சார், நமக்கு அந்த டாக்ஸியோட டீட்டெயில் கிடைச்சிருச்சு சார். சார், டிரைவரோட பேரு ரகு பாண்டி. அவன் அட்ரஸும் கிடைச்சிருச்சு சார். ஆனா அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சுவிட்ச் ஆஃபா? ஏதோ சரியில்லை. நம்ம கோரக்பூர் கிளம்பி ஆகணும். தினேஷ், கிளம்பு. எஸ் சார். வண்டி நல்லா தான் இருக்கு, ஆனா உன்னோடது இல்ல. திருட்டு வண்டி தானே? எல்லாம் தெரிஞ்சதால நேரடியாவே பேசுறேன். சரி. என் வேலையை முடிச்சுட்டு இந்த வண்டியை வாங்கிக்கோங்க. அதுக்கு நினைக்கிறேன், நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் எனக்கு ஓகே. உன்னோட வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்றேன். அதுக்கு மேல 50,000 காசும் கொடுக்குறேன். டீல் ஓகேவான்னு சொல்லு. ஓகே. சரி, இரு வரேன். என்னைக்க வேலை எப்போ முடியும்? இது என்னோட கார்டு வச்சுக்க. மசாலா மார்க்கெட்ல என் ஆள் இருக்கான். அவங்கிட்ட இதை காட்டினா உன் வேலை முடிஞ்சிடும். ராக்கி, என்னாச்சு? தண்ணி ரொம்ப தாகமா இருக்கு. இரு, நான் வாங்கி தரேன். ஒரு தண்ணி பாட்டில் தாங்க. வா. அண்ணா, இது உங்க வேலையை நான் முடிச்சு தரேன். ஆனா இப்ப என் டெம்போ கிளம்பிடுச்சு. இன்னொரு டெம்போ சாயங்காலம் தான் கிளம்பும்.
அதுல உட்கார வச்சு உங்க 2 பேரையும் அனுப்பிடுறேன். சரி சரி. நான் ஒண்ணு பண்றேன், உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் எழுதி தரேன். சரி போ. இந்தாங்க, இதுல டெம்போ நம்பர் இருக்கு. டிரைவர் கிட்ட காமிங்க, அவர் உங்களை கூட்டு போயிடுவாரு. சரியா? ஆ ஒரு நிமிஷம், எனக்கு உங்க ஃபோன் கொடுக்குறீங்களா? நான் ஒரே ஒரு கால் பேசணும். இந்தாங்க. தேங்க்யூ. ஹலோ ஹலோ, மம்மி, நான் தான் ராக்கி பேசுறேன். ராக்கி, நீ எங்க இருக்க? எப்படி இருக்கம்மா? இங்க பாரு, நீ வீட்டுக்கு திரும்பி வந்துரு. அப்பா உன்னை ஒண்ணு சொல்ல மாட்டாரு. மம்மி, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் நல்லா மாட்டிக்கிட்டேம்மா. கோரக்பூர் மசாலா மார்க்கெட்டா? ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகேதா. எங்க போறோன்னு கேட்டுட்டு இருந்தல. நேபாள் 3-4 மணி நேரம் தான் டிராவல். இங்க இருந்து நேபாளுக்கு மசாலா அனுப்புவாங்க. இங்க பாரு, $4410. இந்த வண்டி வந்துருச்சுன்னா நம்ம உட்காந்து கிளம்பிடலாம். நம்ம மட்டும் பார்டரை கிராஸ் பண்ணிட்டோம்னா யாராலையும் நம்மள எதுவும் பண்ண முடியாது. யாராலையும் நம்மளை தேட முடியாது. ஹலோ ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நான் ராக்கியோட ஃபாதர் பேசுறேன். ராக்கி ஃபோன் பண்ணியிருந்தா. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க போய்கிட்டு தான் இருக்கோம். அங்க போனதை நான் உங்களுக்கு கால் பண்றேன். தினேஷ், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. கோரக்பூர் மசாலா மார்க்கெட் கிட்ட 2 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க இருக்கிற இன்சார்ஜ் கால் பண்ணி சீக்கிரமா என்கிட்ட ஃபோன் கொடுங்க. ஒரு டீ தாங்க. ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, அந்த நம்பர்ல இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துட்டு இருக்கு. உங்க வீட்ல தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பேசுறீங்களா? இங்க பாரு, நீ ஃபோன் பண்ணியா? என்ன? நான் ஒண்ணும் அது என்ன நம்பர்? காமி. அது ராக்கி,
அங்க பாருங்க. ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான், போய் தேடுங்க. சரி, உள்ள உட்காரு. என்னண்ணே, டீ குடிக்க நிறுத்தினீங்களா? ஒண்ணு என்ன குணால், என்ன யோசிக்கிற? உன்னை எப்படி பிடிச்சோன்னா, ராக்கி சாகறதுக்கு முன்னாடி உன்னை எப்படி பிடிக்கணுங்கிற வழியை எங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்டா. இந்த டெம்போட நம்பர் கிடைச்சதும் இந்த டெம்போவையும் கடைக்காரனையும் தேட ஆரம்பிச்சிட்டோம். எப்படியாச்சும் நீ டெம்போவை ஏற்பாடு பண்ணுவேன்னு எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அப்புறம் இந்த டிரைவர் ஒரு போலீஸ்காரன். நான் அங்க விரிச்ச வலையில நீ மாட்டிக்கிட்ட குணால். போலாமா? கூட்டிட்டு வாங்க இவனை. ராக்கி யார காதலிச்சாலோ, அவனோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாலோ அவனே அவளை கொல்லுவான்னு நினைச்சிருக்க மாட்டா. இது ரொம்ப ரொம்ப கொடூரமான விஷயம். குணால் மாதிரியான ஆளுங்களால காதலிக்கவே முடியாது. இவங்க அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக காதலிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், அவங்களோட இந்த பேராசை ஒரு நாள் அவங்கள ஜெயிலுக்குள்ள கொண்டு போகுங்கிறத மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ராக்கி குடும்பத்தை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா குணால் மாதிரி ஆளுங்களுக்கு எதிராக இந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. நான் உங்க அமித் கச்சோரி. கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து நான் கிளம்புறேன். இன்னொரு உண்மை சம்பவத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரைம்ல இருந்து தப்பிக்கணும்னா அலர்ட்டா இருக்கணும். கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான குரல்.